السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். மிகவும் வேகமாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு துஆ. நாம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடைகின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றோ அல்லது நாளையோ இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அதிலே 3 மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள், துல்கஅதா, துல்ஹஜ், அதே போன்று அடுத்து வரக்கூடிய முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள். அதே போன்று 4வது மாதம் ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். இந்த மாதங்களில் நாம் அதிகமாக நல்லமல்களை செய்வோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் மிகவும் சிறந்த ஒரு மாதம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் இறுதி நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். இந்த துஆ இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்வினுடைய உதவிகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த துஆ. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகளை நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தசிர், ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தசிர் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். அசருடைய தொழுகை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான்.